வணக்கம் மக்களே, இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பிரீத்திங். பிரீத்திங்ல ரெண்டு வகை இருக்கு, ப்ராப்பர் பிரீத்திங், இம்ப்ராப்பர் பிரீத்திங். நீங்க ப்ராப்பரா பிரீத் பண்ணீங்கன்னா உங்க ஒர்க் அவுட்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். இதுவா நீங்க இம்ப்ராப்பரா பிரீத் பண்ணீங்கன்னா உங்க ஒர்க் அவுட்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப லோவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மைண்ட் மசில் கனெக்ஷன் சொல்றாங்கல்ல, அந்த மைண்டுக்கும் மசிலுக்கும் கனெக்ட் பண்றது எதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? பிரீத்திங் தான். பிரீத்திங் ப்ராப்பராக இருந்தால் தான் அந்த மைண்ட் மசில் கனெக்ஷன் வந்து 100% இருக்கும். அப்போ நீங்கள் எந்த ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அப்போ வந்து அதோட ரிசல்ட் வந்து 100% கிடைக்கும். நீங்கள் வந்து ப்ராப்பராக ப்ரீத் பண்ணிங்கன்னா, ப்ராப்பராக ப்ரீத் பண்ணனா உங்களுக்கு வந்து அந்த ஒர்க் அவுட்டோட ரிசல்ட் வந்து 100% உங்களுக்கு கிடைக்காது. அதனால் மக்களே, தயவுசெய்து வந்து ப்ராப்பராக ப்ரீத் பண்ணுங்கள் மக்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இம்ப்ராப்பராக நீங்கள் ப்ரீத் பண்ணுறதுனால உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா? பெஞ்ச் ப்ரெஸ்ஸு, லெக் ப்ரெஸ்ஸு, அப்புறம் வந்து டெட் லிஃப்ட்டு, ஸ்குவாடு, இதெல்லாம் பெஞ்ச் ப்ரெஸ் இதெல்லாம் போடும்போது நீங்கள் இது வெயிட் அதிகமாக போடுவீங்க. அதிகமாக போடும்போது நீங்கள் இம்ப்ராப்பராக ப்ரீத் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். பிளட் ப்ரெஷர் நீங்கள் வந்து சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாக போடும்போது நீங்கள் வந்து மூச்சு கூட சில டைம் விட மாட்டீங்க, தம் பிடிச்சி போடுவீங்க. அந்த மாதிரி டைமில் வந்து உங்களோட பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகிறதுனால கார்டியோ வாஸ்குலர் ப்ராப்ளம் வரும். கார்டியோ வாஸ்குலர் ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிளட்டுக்கு போகிற வந்து நம்ம ஹார்ட்டுக்கு போகிற பிளட்டு வந்து சரியாக போகாது. அந்த பட்சத்தில் வந்து நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே டைமில் இம்ப்ராப்பராக நீங்கள் ப்ரீத் பண்ணுறதுனால நம்ம மைண்டுக்கு ஆக்சிஜன் சரியாக போகாது. ஆக்சிஜன் சரியாக போகணுன்னா டிசினஸ்னால் மயக்கப்பட்டு விழுவுறது, கேர் ஆகுறது, இந்த மாதிரி அன்கான்ஷியஸ் ஆகுது, அந்த மாதிரி ஆகும். நீங்கள் வெயிட் அதிகமாக போடுற டைம் அந்த மாதிரி ஆகிற டைமில் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதே டைமில் மசிலுக்கு ஆக்சிஜன்ஸ் கூட என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? மசில் இன்ஜுரி வரும், கிராம்ப் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸ் விளையாண்டு முடிச்சிட்ட பிறகு நம்மளுக்கு வந்து இந்த நெக் பெயின், ஷோல்டர் பெயின்லாம் அதனால தான் வருது. நீங்கள் கரெக்டாக ப்ரீத் பண்ணி ஸ்லோவாக ஸ்டெடியாக கண்ட்ரோல் பண்ணி ஃபீல் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த கிளாஸ் விளையாடுறீங்களோ அதோட ரிசல்ட் வந்து 100% கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்லோவாக ஸ்டெடியாக கண்ட்ரோல் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். அதே டைமில் வந்து ப்ராப்பராக ப்ரீத் பண்ணணும். இதுங்க கீழே கொண்டு வரும்போது மூச்சு இழுத்து பிடிச்சிங்க, மேலே வரும்போது மூச்சு ரிலீஸ் பண்ணுங்க. அதே மாதிரி தான் மக்களே, புஷ்அப்ஸ்லேயும் கீழே போகும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த இடத்துல வந்து மூச்சை இழுத்து பிடிச்சிங்க, மேலே வரும்போது நம்மளுக்கு ரிலீஃப் ஆகும். அந்த இடத்துல மூச்சை விடுங்க. அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். கீழே போகும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல மூச்சை இழுத்து பிடிச்சிங்க, மேலே வரும்போது நம்மளுக்கு ரிலீஃப் ஆகும். அந்த இடத்துல மூச்சை ரிலீஸ் பண்ணுங்க. மூக்கால இழுங்க, வாயால் விடுங்க, ஸ்லோவாக விடுங்க. அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். எதுவுமே வராது. இப்போ நீங்கள் பெஞ்ச் ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எந்த கிளாஸாக இருந்தாலும் நீங்கள் ஒரு 10 ரெப்பு போகிறீங்க வச்சுங்களேன், நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணி ஃபீல் பண்ணி போடும்போது உங்களுக்கு இன்னும் 2-3 ரெப்ஸ் வந்து அதிகமாக போடுவீங்க. ஒர்க் அவுட்டோட ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். பாய் மக்களே, உங்கள் பிளாக்மேன். இதோட அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.